திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்ம திருச்சதகத்துல 3வது பகுதியா இருக்கிற சுட்டறுத்தல்ங்கிறத பகுதி ஓதி நிறுத்தினோம். சுட்டறுத்தல் அப்படிங்கிறது இந்த மனசோட ஸ்பான்டேனியஸ் போக்கு, அதாவது பகிர்முகமா இந்த சரீரம் மனசு இந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு எது சுகம் கொடுக்க கூடினதோ அதை நாடியே ஐம்புலன்களும் அந்த கரணங்களும் அதோட ஃப்ளோ ஸ்பான்டேனியஸா அப்படிதான் இருக்கு. கண்ணுக்கு தனக்கு பிடிச்சதை பார்க்கணும்னு இருக்கு, காதுக்கு தனக்கு பிடிச்சதை கேட்கணும்னு இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இருக்கு. மனசுக்கு தான் நினைச்சது நடக்கணும், பிடிச்சது கிடைக்கணும், புத்திக்கு தான் டிசைட் பண்ணினது தான் நடக்கணும், அப்படிதான் ஸ்பான்டேனியஸா அதுகளோட இயக்கம் இருக்கு. அந்த இயக்கம் இருக்கிற வரைக்கும், அந்த மாதிரி அந்த பொருட்களோட இயங்கின கனெக்டடா இருக்கிற வரைக்கும் இந்த எனர்ஜிஸ் எல்லாம் அந்த மூலத்தை நோக்கி போகாது. ஏன்னா அதுலயே வெரி பிஸி. என்ன ஆயுசு பூரா பிடிச்சதை பார்க்கணும், பிடிச்சதை சாப்பிடணும், கேட்கணும், நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுலயே கவனத்தையும் எனர்ஜியும் ஃபுல்லா, டைம் அண்ட் எனர்ஜியை ஃபுல்லா செலவு பண்ணிட்டே இருந்தாக்க எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பொருளை அதுக்கு அதை நினைச்சு பார்க்கறதுக்கோ அதுகிட்ட கவனத்தை செலுத்துறதுக்கோ நமக்கு எனர்ஜி டைமே மிச்சம் இல்லாதக்கு போயிடுறது. அப்படி அந்த பாக்கியமான பொருட்கள்ல இருந்து அதை ஈர்த்து அந்த மூலத்துக்கிட்ட வைக்கிறதுங்கிறது தான் சுட்டு அறுத்தல். அதாவது பாக்கியமா இருக்கிறதோட கனெக்ஷன் எல்லாம் கட்டு பண்றது, அதோட நிலையாமை எல்லாமே. எப்பயும் ஒரு பொருள்கிட்ட ஈடுபாடு ஏன் வருது அப்படின்னாக்கா, அதுலேருந்து ஏதோ சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் ஒன்றுத்துக்கிட்ட போய் மனசு இந்திரியங்கள்லாம் ஒட்டிக்கிறது. அதுலேருந்து அடி கிடைக்கும் போது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லா பொருட்களுக்கும் 2 சைடும் இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். எல்லாத்துக்கும் இருக்கு. அதோட பாசிட்டிவ் சைடை பார்க்கும்போது அது வேணும், நன்னா இருக்கு அப்படின்னு தோணுறது. அதோட நெகட்டிவ் சைடை பார்க்கும்போது ஐயோ வேண்டாமேன்னு தோணுறது. ஸோ அந்த அந்த அம்சத்தை யூஸ் பண்ணிண்டு அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிண்டு போறோம். இதெல்லாம் நிலையான எப்பவும் எட்டர்னலா கொடுக்கக்கூடிய சௌக்கியத்தை நம்மளுக்கு இது மூலமா அடைய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு இன்டலெக்சுவல் ப்ராசஸ்னால எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள் எதுவோ அதை நாடணும் அப்படின்னுட்டு அதுலேருந்து தன்னோட கவனத்தை ஈர்க்கிறது. அதுதான் சுட்டு அறுத்தல். நம்ம அது தொடர்ந்து பார்ப்போம். சுட்டறுத்தல்ங்கிறதும் பார்த்தோம். அதாவது அந்த ஜீவபோதம் உண்டானதுனால ஏற்படுற ஒரு பேசிக் குறை என்னன்னா, இந்திரிய கண்ணு காது மூக்கு அந்த இந்திரியங்களும் அந்த கரணம் மனசு புத்தி அது சித்தம் அகங்காரம் எல்லாம் அதுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்களை நோக்கி ஓடுறது அப்படிங்கிறது அது என்ன, அந்த ஜீவபாவம் உண்டானதுனாலே ஸ்பான்டேனியஸா எல்லாமே அதுக்கு சந்தோஷப்படணும் அப்படிங்கிற அந்த பாவம் வந்துடுறது. இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் அதையே நாடின்னு இருக்கு. ஆனா அந்த அதுக்கு குட்டி குட்டி சந்தோஷம் வர்றதுங்கிற அந்த பாவத்துல இருந்து அந்த மனசை நீக்கினாதான், இந்திரியங்கள் அந்த விஷய சுகங்கள்ல இருந்து நீக்கினாதான் அந்த மூலப்பொருள் மேல பூர்ணமா கவனம் வைக்க முடியும். அது ஒரே எனர்ஜி தான்.
ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து கிழக்க போனோம், மேற்க போயிட்டு இருக்காருன்னா, மேற்க போறப்பவே அவரால கிழக்கு போக முடியாதே. அம் இருக்கிறது ஒரே எனர்ஜி தான். அந்த மூலத்த நோக்கி போக வேண்டியது வந்து வெளியில போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா, அத வந்து அதிலிருந்து எடுத்து, அதுலேருந்து எப்படி எடுக்கறது அப்படிங்கிறது, அந்த ஈஸ்வரனுடைய அருள நினைச்சு உருகிதான். இத கட்டாயப்படுத்தி ஒண்ணும் இந்த சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து குப்பை எல்லாம் போட்டேன்னா பைசா ஃபைன் போடுவேன், இல்ல ஏதாவது தண்டனை கொடுப்பேன். அதுக்காக குப்பையெல்லாம் போடாம இருக்கா எத்தனை நன்னா இருக்கு அந்த ஊர்லாம். நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் யாரும் ஸ்ட்ரிக்டா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆந்தரிகம் வந்து இல்லைன்னாக்க வெளியில பயந்துண்டு குப்பை போடாம இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது குப்பை போடப்படாதுங்கிறது எனக்கே உணர்ந்து அந்த பாவத்தினால குப்பை போடாம இருக்கணும். அது மாதிரிதான் இந்தியங்கள் மனசு புத்தி வந்து நீ அதுல போகாத, நீ அதுல போகாதன்னா குரங்க நினைக்காதேங்கிற மாதிரி அது பிரயோஜனம் இல்லை. அந்த எது மேல கவனத்தை வைக்கணுமோ அதோட வைபவத்தை உணர்ந்து, அதோட கருணையை உணர்ந்து, அதனுடைய ஆனந்தத்தை உணர்ந்து, அது பால் ஈர்க்கப்பட்டு அதுகிட்ட செட் ஆகணும். அதுதான் வந்து மார்க்கம். சோ அதான் அந்த கவனம் வந்து அந்த மூலத்து மேல அதுகிட்ட இருக்கிற அட்ராக்ஷன்னால, அதோட தன்மையில இருக்கிற ஒரு ஃபேசினேஷன்னால அது மேல செட் ஆகிறதுங்கிறது தான் வந்து வாஸ்தவமா அது மேல செட் ஆகிறது. அந்த மாதிரி இருக்கிற இந்த 10 பாடல்கள் இது. இந்த சுட்டறுத்தல். வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம்தாழ் உருபுனலில் கீழ்மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய். அந்த பரம்பரோட கிருப்பை தான் அப்படி எடுத்துக்கிறார் ஃபர்ஸ்ட். உனக்கு வந்து பல அடியார்கள் இருக்கா, அவளுக்கு வந்து உன்கிட்ட உண்மையான அன்பு, உன்னை பத்தின ஏதாவது வார்த்தை காதுல கேட்டாலே, யாராவது ஏதாவது சொன்னாலே, எது பார்த்தாலும் கேட்டாலும் உன்னை நினைவூட்டித்து அப்படின்னு சொன்னா வந்து அப்படியே ஆந்தரிகம் உருகி போயிடுவா உன்னை ஸ்மரிச்சுண்டு. வெள்ளம்தாழ் விரிசடையாய் ஜடையை அப்படி விரிச்சு விட்டுண்டு கங்காவதரணத்துல கங்கையை வந்து தலையில ஏத்துண்டவனே, கங்காதரனே அப்படின்னு சொன்னா அப்படியே உருகி போயிடுவா. ரிஷபாரூடரா இருக்கிறவனே அப்படின்னு கேட்டாலே வந்து அப்படியே உருகி போயிடுவா. விண்ணோர் பெருமானே, தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறவனே, வசந்த மூலப்பொருளா இருக்கிறவனே அப்படின்னு கேட்டாக்க அவளுக்கு ஆந்தரிகம் அப்படியே உருகி போயிடும். அப்படியே பள்ளத்துல வந்து ஜலம் எப்படி வேகமா பாயுமோ அந்த மாதிரி அவளோட எனர்ஜி வந்து உன்னை நோக்கி அப்படியே பாயும். எதை கேட்டாலும் எது உன்னை ஸ்மரிக்க வச்சாலும் வந்து அப்படி உருகிடுவா. அவள்லாம் இருக்கா, சரி அவதான் அப்படி இருக்காளே அப்படின்னு விட்டு அவளோட நீ திருப்தியா இருக்கப்படாதோ? அங்கேருந்து வந்து என்ன ஒருத்தனை போய் பிடிச்சு ஆளா எடுத்துண்டியே, எனக்கு என்ன யோகியத்தை இருக்குன்னு என்னைய எடுத்துட்டே அவளோட சேர்த்து. என்னை ஆண்டாய்க்கு உள்ளம்தான் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதாள். எப்பயுமே நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப நல்ல ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டுருக்கோம், நல்லா திதிப்பா இருக்கிறத சாப்பிட்டுருக்கோம்னா லெஸ் ஸ்வீட்டா இருக்கிறத சாப்பிட்டா ரசிக்கவே ரசிக்காது. அது நடுவுல ஏதாவது காரத்தை சாப்பிட்டு ஏதோ பண்ணி மாத்திட்டு கொஞ்சம் அப்புறம் சாப்பிட்டாதான் அது வந்து ஏற்கும் இல்லையா? அவ்வளோ நல்ல அடியார்கள்லாம் இருக்கா, அவளை விட்டுட்டு என்னை வந்து ஏத்துன்னு இருக்க. சரி இவ்வளோ கிருப்பை பண்ணி என்னை ஏத்துன்னு இருக்கேன்னு எனக்கு அதோட வைபவம் புரிஞ்சுக்க முடியறதோ? இப்படி வந்து என்னை வலிய வந்து நீ ஆட்கொண்டாயே அப்படின்னு சொல்லி என்னோட மை என்டையர் சிஸ்டம் தலையில இருந்து கால் வரைக்கும் நான் வந்து உருகணும். இப்படி கருணையோட என்ன ஆட்கொண்டியேன்னு நினைச்சு நான் உருகணும். ஆனா நான் உருகலையே. உள்ளம்தான் நின்று உச்சியா அப்படியே சரீரமே உள்ளமா ஆகி ஹிருதயமா ஆகி அப்படியே உனக்காக உருகணும். ஆனா அப்படி உருகலையே நான். நெஞ்சம் உருகாதால் உள்ளமே உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால். அவருடைய கிருப்பை நினைச்சு கண்ணுல இருந்து மட்டும் ஜலம் வருது இல்லை, அது என்டையர் சரீரமே அப்படியே கண்ணா ஆகி அவனோட கிருப்பையை நினைச்சு ஆனந்த கண்ணீர் ஒழுகணும். அப்படி பண்ணவே இல்லையே நான்.
அஹ் அஹ் உடம்பெல்லாம் கண்ணாய அண்ணா வெள்ளம்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம். என்னன்னா என்னோட நெஞ்சு வந்து கல்லு, என்னோட ஹிருதயம் வந்து கல்லு. நீ நீ பண்ற கிருப்பையெல்லாம் வந்து ஐ ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். எனக்கு அதை நினைச்சு உருகிறதுக்கு வந்து அதுல ஒன்றும் அதுக்கு கெப்பாசிட்டியே இல்லை. கண்ணெல்லாம் வந்து ஏதோ மரத்தால பண்ணி வச்ச கண்ணோ என்னமோ தெரியல. அது ஒன்றும் உன்னோட கிருபையை நினைச்சு உருகி ஆனந்த கண்ணீர் வர்றதுக்குலாம் அதுக்கு ஒன்றும் கெப்பாசிட்டியே இல்லை. கண்ணினையும் மரமாம். அப்படி ஒரு தீவினை இந்த ஜீவனுக்கு வந்து அப்படி ஒரு தீவினைக்கு ஆட்பட்டு நான் வந்து இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன்பா அப்படிங்கிறார். வினையிலே கிடந்து எய்த்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய். எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான். நான் ஏதோ ஒரு ஜீவன், இந்த அதான் அந்த கர்ம வினை பாசத்துக்கு உட்பட்ட ஒரு ஜீவனா இது பண்ணினா அது கிடைக்கும், எனக்கு பிடிச்சது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியே அந்த பாவத்திலேயே லைஃப் ஃபுல்லா கழிச்சுட்டு இருந்தேன். நீயா வந்து ஏதோ கிருபையினால வந்து என்னை ஆட்கொண்டு என்னோட சிஸ்டம் அப்படியே டேக் ஓவர் பண்ணி அது சொல்றாராம், ஒரு ஆஸ்வாசம் கொடுக்குறாராம். எப்பயுமே குருவியோ ஈஸ்வரனையோ அந்த சந்நிதியை வந்து அனுபவிச்சோம்னாக்க ஒரு பெரிய ஆஸ்வாசம் வரும். என்னன்னா அவ பாத்துக்கிறேன்னு நம்மளுக்கு ஒரு ஆசிரியம் கொடுக்குற மாதிரி. வேற முருகனார் வந்து அஞ்சேல் அப்படின்னு சொன்னார். அண்ணாமலையான் அப்படி எல்லாம் பாட்டு எழுதியிருப்பார். அது வந்து தேவராஜ முதலியாரோ யாரோ ஒரு அடியாரும், நீங்க எப்படி தேவராஜ முதலியார் தான் நினைக்கிறேன். ஆமா, நீங்கெல்லாம் வந்து இந்த புலவர்கள் பாட்டு எழுதுறவாலாம் எல்லாத்தையும் மிகைப்படுத்தி அப்படி இப்படின்னு ஏதாவது எழுதிட வேண்டியது. எப்ப சொன்னார் பகவான் வாயை திறந்து உங்ககிட்ட ஏதாவது பயப்படாதேன்னு சொன்னாரா என்ன அப்படின்னு. அவர் ரொம்ப பாவமா அப்படியே முருகனார் அவரோட பார்வை எனக்கு அப்படித்தான் தோணித்து, அதனாலதான் எழுதினேன் அப்படின்னு அப்படியே ஒத்துண்டுவார். பேசாம அப்படியே அதை ஆர்குமெண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணி விடுவார். அது அந்த பிரசன்ஸோட இஃபெக்ட். அதுகிட்ட கனெக்டட் ஆகறச்சே வந்து நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கா, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை ஏத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கிறது இல்லையா. அது வந்து தன்னைத்தானே வந்து அனௌன்ஸ் பண்ணி, நான் கவலைப்படாதேப்பா, உன்னை வினையிலேருந்து காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி எம்பிரான் ஆனாய். நான் உன்னை வினைகள்ல இருந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன். ஆனா பாரு, நான் வந்து அதோட அதான் டேக்கிங் எவ்ரிதிங் ஃபார் கிராண்டட். இரும்பால பண்ணப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி ஐ ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். இப்படி வந்து நீ கிருப்பை பண்ணி என்ன பாழ்ல கடந்த என்னை வந்து நீ தூக்கி ஏத்திருக்கேன்னு உன்னோட அருளை நினைச்சு எனக்கு உருக தெரியலையே. ஏன் இரும்பு பொம்மை மாதிரினா இருக்கேன். பாடேன் நின்று ஆடேன். இப்படி நீ கிருபை பண்ணியிருக்கேன்னு உன்னோட புகழ்களை நான் பாடலையே. இப்படி நீ ஆட்கொண்டிருக்கேன்னு நான் வந்து ஆனந்தத்துல ஆடலையே. அந்தோ அலறிடேன் உளறிடேன். அப்படியே மை என்டையர் சிஸ்டம் உன்னை நினைச்சு அப்படியே உருகணும். உலறதுங்கிறது காஞ்சி போறதுன்னா மை என்டையர் எனர்ஜி ஷுட் பி எக்ஸாஸ்டட் இன் திங்கிங் ஆஃப் யூ. இட் ஷுட் பி எக்ஸ்பெண்டட் டோட்டலி ஆன் யூ. அப்படியெல்லாம் ஆகலையே எனக்கு. ஆவி சோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு. இப்படி ஒரு ஜென்மா நீ இப்படி படைச்சிருக்கியப்பா, அது முறையாகுமா? உனக்கே அது முறையாகுமா? நான் ஆனவாறு முடிவு அறியேன் முதல் அந்தம். எனக்கு என்னதான் வந்து ஃபைனலி எனக்கு உய்வு எப்படித்தான் கிடைக்குங்கிறது எனக்கும் தெரியவே இல்லையே. இப்படி நான் வந்து எதுக்கும் சென்சிட்டிவிட்டியே இல்லாம, உன்னோட கிருபைக்கு சென்சிட்டிவிட்டியே இல்லாம இருக்கிற எனக்கு வந்து என்னதான் ஒரு எண்டு வருங்கிறது எனக்கு தெரியவே இல்லையே. அப்படி எனக்கு எண்டு தெரியலன்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரன் சொல்ற முதல் அந்தம் ஆகி நானு. அதாவது எல்லாமாவும் ஆனவன், பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் மத்தியத்துல இருக்கிறது எல்லாமாவும் ஆயினவன் நீதான். இப்படி இருக்கிற எனக்கு வந்து என்ன இந்த இந்த பாவத்துக்கு எப்பதான் ஒரு எண்டு வரும்னு எனக்கு தெரியலையேப்பா. ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து
யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கிக் கண்டும் நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன். நம்ம 2 பேருக்கும் என்ன ஒரு காம்பினேஷன். நீ வந்து 4 வேதங்களுக்கும் அதிபதியா வேதம்ங்கிற அந்த சப்தராசியே கொடுத்தவன். அது மூலமா லோகத்துல வந்து அந்த ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்ஃபெக்ட் பீஸ் மெயின்டைன் பண்றவன். வேத ஸ்வரூபியா இருக்கிறவன், அறிவே வடிவமா இருக்கிறவன். நான் வந்து யாவரினும் கடையனாய நாயினேன். எனக்கு அந்த நிலையெல்லாம் வந்து என்னங்கிறதே தெரியவே தெரியாது. ஏதாவது இந்த குரூப்ல இருக்கிற வாழெல்லாம் வந்து அவ மெரிட் படி ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணினா நான் தான் கடைசியில நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற சஞ்சல புத்தியோட இருக்கிறவன், உன்னோட இந்த பரம்பொருளை பத்தி எந்த விதத்திலையும் உணராதவன். அப்படி இருந்தும் பார்த்து நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டும் நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன். என்னவோ ஒரு தைரியம். அப்படி இருந்தும் இப்படி ஒரு விதத்துலயும் உன்னை நாடாம இருந்தும் உங்ககிட்ட வந்து நான் உன்னை சேர்ந்தவன்பான்னு மட்டும் சொல்லிக்கிறேன். ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். நீ வந்து கண்டுக்காம என்னுடைய கீழ்மையை கண்டுக்காம வந்து உன்னோட குரூப்ல என்னையும் சேர்த்துண்டுட்ட. அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் நின் பெருமை என்றேன். உன்னோட அடியார்களுக்கு இருக்கிற எந்த யோக்கியத்தையும் எனக்கு இல்லைன்னாலும் பேய் மாதிரி இருக்கக்கூடிய நாய் மாதிரி பேய் மாதிரின்னா அப்படி சஞ்சலமா அலைஞ்சுட்டே இருக்கிற தன்மை இருக்கிறவன கூட நீ இந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிறியப்பா, அதுதான் உன்னுடைய பெருமை. அதாவது நல்ல சிரேஷ்டமா அவாவா தன் நிலையில கரெக்டா இருக்கிறவாளுக்கு வந்து அனுகிரகம்ங்கிறது அவா அப்படியே வாழ்ந்து ஏதோ டிசிப்ளின்ல ஏதோ அடைஞ்சுடுவா. ஒண்ணுமே இல்லாதவாளையும் எடுத்து தன்னோட கெப்பாசிட்டினால வசத்துறதுங்கிறது இல்லையா, அதுதான் உன்னோட பெருமை. இதுதான் நின் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேன். உன்னோட பெருமையை நான் என்னன்னு சொல்ல முடியும்? என்ன ஆட்கொண்ட இந்த தன்மைக்கே வந்து நான் உன்னை என்னன்னு சொல்லி நான் வந்து உன்னை ஸ்துதி பண்ண முடியும்பா. பேசிற்றாம் ஈசனே என் தாய் எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசிற்றான் திருநீரே நிறைய பூசி போற்றி எம்பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே. திருப்பி அவருக்கு இருக்கிற அடியார்கள் எல்லாம் இருக்கா. அவெல்லாம் வந்து அவரை பத்தியே ஸ்மரிச்சுட்டு அவரை பத்தியே பேசின்னு இருக்கா, அவரோட பெருமைகளை பத்தியே பேசின்னு இருக்கா. என் தாய் எந்தை பெருமான், என்னை அம்மா மாதிரி பாத்துக்கிறவனே, அப்பா மாதிரி எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறவனே, அப்படியெல்லாம் சொல்லின்னு இருக்கா. அவருடைய வைபவங்களையே திருப்பி திருப்பி பேசி என்றென்றே பேசி பேசி உன்னோட ஸ்மரணையில வந்து உன்னோட பிரசாதமா இருக்கிற அந்த விபூதி எடுத்து நன்னா சமிருத்தமா பூசிக்கிறா உன்னோட ஸ்மரணையிலேயே. உனக்கே நமஸ்காரம் பண்றா. எம்பெருமானே என்று பின்றா நேசத்தால் உங்ககிட்ட they are so much connected to you. அந்த கனெக்டிவிட்டி இஸ் பிகாஸ் ஆஃப் லவ். அந்த டீப் லவ்னால உங்ககிட்ட வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கிறவா. அந்த அந்த கனெக்ஷன்னாலேயே வந்து அவ பிறப்பு இறப்பு இந்த ஜீவ போதத்தையே கடந்து போயிடுறா. அவளையெல்லாம் ஆட்கொண்டு அவளுக்கெல்லாம் அப்படி அனுகிரகம் பண்றவனே, பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே, அவாவெள்ள கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே என் தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. அவளுக்கெல்லாம் அந்த யோக்கியத்தை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உனக்கே கமிட்டடா இருக்கா, அவளெல்லாம் நீ ஏத்துண்ட, ஓகே. நான் ஒருத்த இருக்கேன், அவா வெள்ள கல்வனேன், ஆசைங்கிற வெள்ளத்துக்குள்ள குதிச்சு இருக்கிற கல்வன். அதாவது who is constantly distracted by இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட தேவைகள். அவளை மாதிரி எனக்கு வந்து உன் மேல ஒரு ஃபோக்கஸும் இல்லை. அப்படி இருக்கிற என்னையும் மாசற்ற மணிக்குன்றே, ஒரு குற்றம் இல்லாத மணி மலை போல இருக்காராம். அந்த வசந்த மணியோட இதெல்லாம் அவர் வந்து அன்புனால காயின் பண்ற வேர்ட்ஸ் ஈசனுக்கு. மாசற்ற மணிக்குன்றே என் தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. என்னையும் போய் அவரோட குரூப்ல நீ சேர்த்துண்டியப்பா. என்னதான் அந்தோங்கிறது வந்து ரொம்ப ஒரு செல்ஃப் பிட்டி.
இப்படி இருக்கிற இவ்வளோ இறங்கி வந்து அனுகிரகம் பண்ற மூர்த்தியும் வந்து ஆம், நம்ம இன்னும் ரியலைஸ் பண்ணாம இருக்கோமே, அதோட கிருபையை நினைச்சு உருகாம இருக்கோமே, என்னை நீ இப்படி போய் என்ன ஆட்கொண்டிருக்கியேப்பா அப்படின்னு சொல்றதையே உருகின்னு இருக்கார். வண்ணம்தான் செய்யது அன்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்று அங்கு எண்ணம்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத என் தாய். அந்த பொருளோட வைபவம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க அதோட தன்மை இது அப்படின்னு யாராலையும் எதையும் டிசைட் பண்ணிவிட முடியாது. அதான் நம்ம அருணகிரி பெருமான் வாக்கு பார்த்தோம் இல்லையா, உருவத்தோட இருக்கா, உருவத்தோட இருக்கு, உருவம் இல்லாம இருக்கா, ஆமா உருவம் இல்லாம இருக்கு, சத்தா இருக்கா, ஆமா இருக்கு, அசத்தா இருக்கா, ஆமா இருக்கு, ஞானமா இருக்கா, இருக்கு, அஞ்ஞானமா இருக்கு, இருள் வெளி எல்லாமே அதுதான். அது அதோட தன்மை என்ன அப்படிங்கறத வந்து அதுவே அறிவிச்சாதான் உண்டு. கிருபையினால தெரிஞ்சுன்னா அதோட இதுதான் அதனுடைய தன்மை அப்படின்னு யாராலையும் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட முடியாது. பலதாவும் இருக்கு, ஒரே பொருளாவும் இருக்கு. அந்த பலதா காணப்படுறதோட ஒவ்வொரு அணுவிலையும் நிறைஞ்சிருக்கு. அதோட இருப்பு தான் வந்து எல்லாத்தோட இருப்பாவும் இருக்கு. அணு அணுவில் இறந்தாய் என்று அங்கு எண்ணம் தான் தடுமாறி இமையோர் கூட்டம். அதாவது இன்டெலெக்சுவலா அந்த அதோட கான்செப்ட் என்னன்னு அனலைஸ் பண்ண போனா தேவதைகள்லாம் கூட வந்து தடுமாறி போயிடுறா. அதோட தன்மை என்னன்னு யாராலையும் டிசைட் பண்ணி ஒன்றும் சொல்லிட முடியல. எய்துமாறு அறியாத என் தாய். இன்டெலெக்சுவலா அதை வந்து அடைய முடியாத இருக்கக்கூடிய என் தாயினும் எடுத்துக்கலாம், என் தாயினும் எடுத்துக்கலாம். எந்தை அப்படின்னாக்கா வந்து அப்பான்னு அர்த்தம். என் தாய்னா என்னோட அம்மா அப்படின்னு அர்த்தம். எப்படி எடுத்துனாலும் ஓகே தான். அறியாத என் தாய் உன்றன் வண்ணம் தான் அது காட்டி. திருப்பி அதே என்னை ஆட்கொண்ட நீ என்னை ஆட்கொண்டியே, தேவதைகளுக்கு கூட உன்னோட தன்மை என்னன்னு தெரியாத நீ வந்து உன்னுடைய தன்மை என்னங்கிறத எனக்கு உணர்த்தி உன்றன் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி. என்னால ஃபார்ம்ல தான் எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த லெவலுக்கு இறங்கி வந்து ஒரு ஃபார்மோட எனக்கு தரிசனம் கொடுத்து என்கிட்ட கனெக்டட் ஆன மலர்கழல்கள் அவை காட்டி. புஷ்பம் போன்ற அவனுடைய திருப்பாதம், அது அவரோட பிரசன்ஸ் தான். அவருடைய இவருக்கு பாதம் சூட்டவும் சூட்டியிருக்கார். மலர்கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை திண்ணம்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய். எனக்கு எந்த வழியில சஞ்சாரம் பண்ணணும், இந்த ஜீவனை உத்தரணம் பண்ணிக்கிறதுக்கு ஜீவிதத்தைன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. அப்படியே நீ வழியில வந்து என்னை தடுத்து நிறுத்தி உன்னுடைய தன்மை என்னங்கிறத காட்டி நான் இனிமே உன்னை விட்டு பிரியாதபடிக்கு அவ்வளோ தூரம் உன்னோட அனுபவத்தை என்னோட சிஸ்டம்ல ஏத்தி திண்ணம் ஷூரா ஐ வில் நெவர் லீவ் யூங்கிற மாதிரி யூ என்ஷூர்ட் இட். அப்படி வந்து காப்பாத்தி திருப்பி இன்னொரு ஜென்மா எடுக்காதபடிக்கு பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேன். உன்னோட பெருமையை நான் எப்படிப்பா நினைச்சு பார்க்க முடியாது. அவனே என் சொல்லி பேசுகேனே, என் சொல்லி சிந்திக்கேனே, அதோட வைபவத்தை வந்து நினைச்சு பார்க்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அப்படியே அதுல உருகி தன்னை இழந்து அதுவா இருக்கிறது தான் அதுக்கு பண்ற ஜஸ்டிஸ். நான் எப்படி நினைச்சு பார்க்க முடியும் உன்னோட இந்த கிருப்பைய? சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெருங்கடலே. ஈசன் வந்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொன்னாக்க அதாவது வேர்ல்டுல வந்து ஏதோ ஒண்ணு நம்மள பிரமிக்க வைக்கிறது அப்படின்னா இப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஏதோ சம்திங் வாட் எவர், அது என்னன்னாக்க இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் வந்து ஈர்க்கிறது. நமக்கு ஏதோ ஒரு ப்ராமிஸ் ஆஃப் ஒரு சுகம். அது இது பாடினா நன்னா இருக்கும், அதை சாப்பிட்டா நன்னா இருக்கும், அதை கேட்டா நன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் அனௌன்ஸ் பண்றது இல்லையா. ஈசன் வந்து இவரை ஆட்கொண்டப்ப என்ன பண்ணினாராம், அவர் அடாபிளியான்னு சொல்லுவார் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல,
பை a powerful fascination I was focused on the eye. அது அது அதுதான் அது வந்து இந்திரியங்கள் மனசை கடந்தது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஈர்ப்புங்கிறது நமக்கு என்னங்கிறது தெரியும் லோகத்துல. அதை கடந்தது இது. அதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. பாக்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ மனசுக்கு ஒரு ஃபீடு புத்திக்கு எதுவுமே இல்லை. ஆனா அந்த அது அது என்னது அது சொல்ல முடியாது. அதுகிட்ட கனெக்டடா இருக்கக்கூடியதோட அதான் அது ஒரு ஆனந்தம். அது அந்த அந்த பவர்ஃபுல் ஃபேசினேஷன்னால இந்த இந்திரியங்கள் மனசு அந்த கரணங்கள்லாம் வந்து அது மேல ஃபோக்கஸ் பண்ணணும்னு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதோட அனுபவத்தினால வந்து எல்லாம் தன்னால் அது மேல போயிட்டு செட் ஆயிடுறதாம். ஊர் சுற்று உளம் விடாது உனை கண்டு அடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலான்றார் இல்லையா? சிந்தனை சித்தம் வந்து அப்படியே அது கிட்ட வந்து ஃபோக்கஸ் ஆயிட்டான். நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத போது காக்கி. உன்னோட திருப்பாதம்ங்கிற போதுன்னா புஷ்பம்ங்கிற ஜென்ரல் மீனிங் இருக்கு, தாமரைங்கிற ஸ்பெஷல் மீனிங்கும் இருக்கு. உன்னோட திருப்பாத தாமரையே வந்து கண்ணு நித்தமும் கார்த்தால சாயங்காலம் அப்படி கண்ணு முன்னால அந்த தியானமே இருந்துட்டே இருக்கு. அப்படி ஃபோர்ஸபிளா எடுத்துட்டாராம் ஆட்கொண்டதுல. திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி. எங்க நமஸ்காரம் பண்ணினாலும் சிவாய நமன் அந்த பிரசன்ஸோட நினைவுலதான் ஒரு நமஸ்காரம். வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. பேசினா அந்த எய்தர் அவரை பத்தின ஸ்துதிகள், அவருடைய வைபவங்கள், இல்லைன்னா அவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி பண்ணியிருக்காருன்னா அந்த ஒரு வைபவம் எல்லாம் அவரோட வாக்கு கம்ப்ளீட்டா அவருக்கே கிவன் அப். வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை. இனி இந்த பஞ்ச இந்திரியங்கள் வந்து எனக்கு ஏதோ குறைபாடு இருக்கு, இது வேணும் இது வேணும்னு அலையாது. அதெல்லாம் பசி ஆறுறதுன்னா இது பசிங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. பசிங்கிற அந்த குறைபாடு, அந்த தேவை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறது தானே பசி ஆறுறது சொல்றோம். ஐம்புலன்களும் வந்து ஆறி போயிடுத்துன்னா போகணும்னு திருப்தி ஆயிடுது. அது இனிமே வந்து இனி வேணும் அப்படிங்கிற அந்த குறைபாடே இல்லாம அது நீங்கித்தான். ஐம்புலன்கள் ஆற வந்தனை. அப்படி வந்து எனக்கு ஆட்கொண்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஒன்பால் ஈர்த்தி எடுத்துட்டேப்பா. ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெருங்கடலே. அப்படி என்னை டேக் ஓவர் பண்ணி என்னோட சிஸ்டமை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிட்டு என் ஃபுல்லா அப்படியே எனக்குள்ளேயே நிறைஞ்சுட நீ. விச்சை மால் அமுத பெருங்கடலே. அண்ணாமலையானே டீப் லவ்வோட ஒரு பெரிய சமுத்திரம் அப்படியே உள்ள புகுந்தா மாதிரி இருக்கா அவருக்கு. மால் அமுத பெருங்கடலே மலையே. அதெல்லாம் அவரு அது அன்புல அப்படியெல்லாம் சொல்றார். கடலே அமுதே கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டும் மிலி தடியே நேர்க்கே. செந்தாமரை காடு அணைய திருமேனி, அப்படியே சிவந்த திருமேனி, செந்தாமரையினால ஆக்கப்பட்ட ஒரு உருவம் மாதிரி இருக்கிற நீ உன்னையே எனக்கு கொடுத்தேப்பா. யூ ஹவ் டேக்கன் மீ ஓவர் கம்ப்ளீட்லி. உன்னோட அனுபவத்தை அப்படி ஃபுல்லா நிறைச்சிருக்க. இரண்டும் மிலி தனியே நேர்க்கே. எனக்கு வந்து யோகியதை, எந்தவித யோகியத்தையும் இல்லை, பாக்கியமாவும் இல்லை, ஆந்தரிகமாவும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற என்னையும் வந்து கிருபையினால ஆட்கொண்டு உன்னோட அனுபவத்தை வந்து அப்படி கொடுத்து நிறைச்சிருக்கியேப்பா. அல்ல அவரோட கிருபையை நினைச்சு உருகிறார். தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்று இன்றி கனியை நேர் துவர் வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காம வான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு. ஒரு ஜீவன் வந்து லோகத்துல வந்து பிறந்துடுத்து அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஆல் பை இட் செல்ஃப். நம்மளுக்கு சொல்லலாம், எனக்கு வந்து உறவுக்காரா இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, எந்த சுச்சுவேஷன்லயும் என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஏதோ சப்போர்ட் எல்லாம் இருக்கு, என்னத்தை வேணா கிளைம் பண்ணலாம். ஆனா அந்தந்த சுச்சுவேஷன் வரும்போது ஒன் ரியலைசஸ் வித் அ ஃபிளாஷ் தட் ஐ எம் ஆல் பை மை செல்ஃப். அண்ட் அப்போ கை கொடுக்குற அந்த ஃபோர்ஸையும் நம்மளுக்கு அப்பதான் உணர முடியும்.
என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற சிச்சுவேஷன்லயும் கை கொடுத்து தூக்கி ஏதோ ஹெல்ப் பண்றதுங்கிற அந்த ஃபோர்ஸையும் அப்பதான் நம்மளுக்கு ரியலைஸ் பண்ண முடியும். நான் வந்து ஐ எம் ஆல் பை மை செல்ஃப் இந்த பிறவி கடல், பிறவி பௌவம், இந்த ஜென்மா அப்படிங்கிற இந்த சமுத்திரத்துக்குள்ள தனியா மாட்டிண்டு இதுல இருக்கக்கூடிய அலைகள், இந்த சமுத்திர அலைகள்னா அப்படி அடிச்சு தள்ளறது. எனக்கு ஒன்றும் ஐ ஹாவ் நோ கண்ட்ரோல் ஓவர் இட். சமுத்திரத்தில் விழுந்தாச்சு, அவ்வளவுதான். அந்த அலைகள் அடிச்சுன்னு போறதோ அப்படியே அடிச்சுன்னு போக வேண்டியதான். ஐ எம் டோட்டலி பவர்லெஸ் அகேன்ஸ்ட் இட். அப்படி எட்டுண்டு இங்கேயும் அங்கேயும் அழைக்கப்பட்டு எதுக்கிட்டையும் பிடிச்சிக்கிறதுன்னு நோ ஸ்டெபிலிட்டி, பற்று ஒன்றின்றி அது அது இங்கே அங்கேயும் போய் அங்க அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய சுறா மீன்கள்லாம் இருக்கு. அத மீனெல்லாம் அங்கேருந்து வர்றது சென்ஸ் பண்ணி அதுல எதுக்கு அடிச்சு என்ன ஆகும்னு ஒண்ணும் தெரியாது. அதுதான் அந்த லோகத்துல இருக்கிற விஷய சுகங்கள். அந்த சுகங்கள்லாம் வந்து நம்மள அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொன்னா எங்க போய் என்ன ஆகும்னு தெரியாது. காம வான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே நீ எனக்கு எப்படி உத்தரணம் ஆகிறது, எப்படி நான் தப்பிச்சுக்கிறது அப்படிங்கறத என்றென்று எண்ணி அஞ்செழுத்தின் புனை விடுத்து கிடக்கின்றேனே. ஒரு கட்டை வந்து போட்டு கொடுத்தாராம் ஈசன் வந்து சமுத்திரத்துல அப்படி திண்டாடிட்டு ஷார்க்கெல்லாம் வந்து கடிக்க போறதுங்கிற அந்த ஜீவனுக்கு வந்து பஞ்சாட்சரம்ங்கிற ஒரு மதக்கர கட்டை அதை போட்டு கொடுத்தாராம். அதை பிடிச்சிண்டு அப்படியே இருக்கிறச்சே புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லாம அல்லற் கரை காட்டி ஆட்கொண்டாய். எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிற நீ வந்து இந்த அல்லல் சமுத்திரம் கஷ்டம்ங்கிற அந்த சமுத்திரத்தோட கரையிலேருந்து ஏத்தி நீ வந்து பிகினிங்லெஸ் அண்ட் எண்ட்லெஸ்ஸா இருக்கிற பொருள் இல்லையா, அதனால உனக்குதான் அது பண்ண முடியும். இந்த சமுத்திரம் கஷ்டம்ங்கிற அந்த சமுத்திரத்துல இருந்து என்னை கரை ஏத்தி உன்னோட லிஸ்ட்ல ஆளா சேர்த்துண்டியே, ஆட்கொண்டாய். மூர்க்கனே இருக்கேன், நான் ஒரு பெரிய முட்டாள். அப்படி இருக்கிற என்னை கூட வந்து இந்த மாதிரி இந்த சம்சார சாகரத்துல வந்து உன்னை பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி கொடுத்து என்னை காப்பாத்தி கரையேத்திருக்கியேப்பா. கேட்டாரும் அறியாதான் கேடொன்று இல்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான். அவரது அதான் இந்த மனசு புத்தியோட கெப்பாசிட்டி, இந்திரியங்களோட கெப்பாசிட்டிக்கு அடங்குற ஒரு பொருள் கிடையாது. அழியாத பொருள், மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது, கால தேசங்களுக்கு அப்பாற்பட்ட பொருள், எந்தவித மாறுபாடும் இல்லாத இருக்கிற இருப்பு. அப்படி இருக்கிற பொருள். அதுக்கு வந்து டிவிஷன்ஸே கிடையாது. அதுக்கு வந்து இந்திரிய இந்த திருப்புட்டியெல்லாம் கடந்தது. கேட்கிறவன், கேட்கப்படுற பொருள், சொல்றவன், அந்த மாதிரி இருக்கிற அந்த எல்லாத்தையும் கடந்தது. நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு. எத்தனையோ பேர் இருக்கா உன்னை நாடின்னு இருக்கிறவா, அவெல்லாம் முழிச்சுட்டு இருக்கா இந்த பொருளோட நம்மள வந்து எப்படி கனெக்ட் ஆகிறது அப்படின்னு அவ வழியில வந்து ட்ரை பண்ணிட்டு முழிச்சுன்னு இருக்கா, எப்படி நம்ம வந்து கரெக்ட் ஆக போறோம்னு. அப்படி இருக்கிறச்ச இந்த லோகத்துக்குள்ள நீ இறங்கி வந்து, அதாவது எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த லோகத்துக்குள்ள வந்து ஏதோ நாயை பிடிச்சு அதுக்கு வந்து நல்ல ஒரு மெத்தை போட்டு உக்காத்தி வச்சு மரியாதை பண்ணினா மாதிரி என்னை வந்து பிடிச்ச இந்த லோகத்துக்குள்ள வந்து நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனவெல்லாம் காட்டி அது, அதாவது அதை பாக்குறதுங்கிறது வந்து அதுவா இருந்து பாக்குறது தான். நம்ம பகவத்கீதையில வந்து 11வது அத்தியாயத்துல பகவான் வந்து நீ என்னப்பா அவர் அர்ஜுனன் அப்படியே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணினார், உன்னை இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரிலாம் பார்க்கணும்னா உன்னாலலாம் முடியாது, நான் அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஒரு திருஷ்டி தரேன் அப்படின்னு. இதை வந்து பார்க்கணுங்கிறது வந்து அது வந்து தன்னை காட்டினாதான் உண்டு. அது யாரோட சாமர்த்தியத்திலையும் வந்து பார்க்கக்கூடிய பொருள் இல்லை. அப்படி இருக்க பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கிற அந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்து எப்படியோ எனக்கு காட்டி கொடுத்த, காட்டாதனவெல்லாம் காட்டி. இதான் நம்ம நாவுக்கரச பெருமான் வந்து எல்லாத்தையும் அது இந்த பார்க்கிற வண்ண வந்து டோட்டலா இயக்கிறது அந்த பொருள் தான் அப்படின்னு
அனுபவிச்சு பாடுற அந்த பாட்டுல வந்து எப்படி சொல்லுவார், ஐயோ அது இதுக்குள்ள போட்டு இந்த பாட்டே வரதில்லை. என்ன ஆம், ஆம், வரதே இல்லை சுத்தம். அது என்ன அடக்கு வித்தால் ஆர் ஒருவர் அடங்காதாரே அப்படியெல்லாம் ஒரு பாட்டு இருக்கு திருத்தாண்டகத்துல ஒரு அடி. அதெல்லாம் வந்து சொல்லினே வருவார். அது அது அடக்கினாதான் உண்டு, அது காட்டினாதான் உண்டு, காட்டு வித்தால் ஆர் ஒருவர் காணாதாரே சொல்லிவிட்டு காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே. நுதல் கண்ங்கிறது வந்து ஈசனுடைய ஞான நேத்திரம், இது அக்னி நேத்திரம், ஞான நேத்திரம். நெற்றிக்கண் இருக்கிற நீ வந்து காட்டலேனாக்க, அதாவது உன்னோட ஞான ஸ்வரூபத்தை வந்து நீ காட்டி கொடுக்கலன்னாக்க யாருப்பா அதை வந்து பார்க்க முடியும்? கண்ணுதலாய் காட்டா காலே, நீ காட்டி கொடுக்கலனாக்கா காண்பார் யார்? அதை காட்டினாதான் உண்டு. காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித்து ஒன்ன அது நம்ம என்னவோ போய் அதோட தன்மைகள்லாம் யாரோ சொல்லியிருக்கா, புக் எழுதியிருக்கா, அதெல்லாம் படிச்சோம் தெரிஞ்சுட்டோம் கேட்டுட்டோம்னா நம்ம புரிஞ்சுடலாம், நம்மளோட கெப்பாசிட்டியில இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அது உள்ள போக வச்சாதான், புகிற வச்சாதான் வந்து அது போய் உள்ள ரீச் ஆகும். அதான் அப்சார்ப்ஷன்ங்கிறது நம்ம கையில இல்லை. படிக்கிறேன்னு ரொம்ப வலிய உட்காந்து ஏதோ ஒரு புக்கை பிரிச்சு வச்சுட்டு எழுந்திருக்கிறது இல்லைன்னு அதுவுமே நடக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஏதோ நம்மளோட ஒரு வீர்னால உட்காந்து படிக்கிறேன்னு படிக்கலாம்னா அது படிச்சதெல்லாம் உள்ள போய் அப்சார்ப் ஆகணும்னா அது நம்ம கையில இல்லையே. கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டையும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான். சான்ஸே இல்லை. அப்படி தன்னுடைய தன்மையை வந்து என்னோட சிஸ்டம்குள்ள இறக்கி திருப்பி நான் பிறவாதபடி, அதாவது இருக்கும்போதே நீ இந்த ஜீவன் இல்லைங்கிறத உணர்த்தி, அதுதான் வந்து திருப்பி பிறக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி. இப்பவே நீ பிறக்கலையாப்பா அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது தான் வந்து வழி. அதை காட்டி கொடுத்தாராம். பிகாஸ் ஹி என்டர்ட் ஹிஸ் சிஸ்டம் ஃபோர்ஸிபிளி. நீ வந்து பிறக்கல அப்படிங்கிறத உணர்த்தி பிறவாமல் காத்து ஆட்கொண்டான். அப்படி என்னை ப்ரொடெக்ட் பண்ணி என்னை வந்து காப்பாத்தினானே, எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே. அது அவரோட ஒரு மாயம். அப்படி காப்பாத்தி இந்த ஜீவனை உத்தரணம் பண்றதுங்கிறது வந்து அவருடைய ஒரு வைபவம். விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார்தம் அடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான். இப்படி ஒரு வைபவம், இப்படி ஒரு செய்கை யாருக்காவது செய்ய முடியுமோ? இதுக்கு ஒப்பது, இதுக்கு கம்பேரபிளா ஏதாவது இருக்கோ அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஈக்குவலண்டா ஒன்னுத்தையுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு கிருப்பை, அப்படி ஒரு வைபவம் அதோடது. அதுகிட்ட ரொம்ப டீப்பா கனெக்டடா, அன்புனால கனெக்டடா இருக்கிற அடியார்களோட என்ன கனெக்ட் பண்ணி வச்சார். மிகு காதல் அடியார்தம் அடியனாக்கி அச்சம் தீர்த்து. அதுகிட்டயோ அதோட அடியார்கள் கிட்டயோ கனெக்டட் ஆனாலே வந்து பயம் வேணும். ஐயோ, அதாவது பொறுப்பு இருந்தா பயம். நான் பார்த்துக்கணும், நான் பண்ணணும்னா கரெக்டா நடக்குமோ நடக்காதோ, என்ன பிரச்சனை வருமோ அப்படிங்கிற அந்த பயம் வரும். எல்லாத்தையும் பார்த்துக்கிற அந்த சக்தியோட அனுபவம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான். யூ ஆர் இன் த லிஸ்ட், கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆஸ்வாசம் கொடுத்தாராம். அன்பு கூற, அது என்ன ஏதோ என்னது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற ராஜா அந்த மாதிரி ஏதோ கம்யூனிஸ்ட் இது மாதிரிலாம் இல்லை, ஹெட் மாதிரிலாம் இல்லை. அன்புனால ஆட்கொண்டு நான் இருக்கேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற செஜ்ஜை மாமலர் குறையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே. அப்படி பண்ணினது யாரு? அப்படி அன்புனால வந்து என்னை ஆட்கொண்டு எனக்கு ஆஸ்வாசம் கொடுத்தது யாரு அப்படின்னா, ஆண் பெண் எல்லா தன்மையும் எல்லாமாவும் ஆகி பஞ்சபூதங்களாகி பிகினிங் அண்ட் எண்ட் ஆகி எல்லாத்தையும் கடந்தவனாகவும் இருக்கக்கூடிய செஜ்ஜை மாமலர் புரையும் மேனி, சிவந்த திருமேனி, புஷ்பம் மாதிரி மென்மையான திருமேனியை உடைய
எங்கள் சிவபெருமான் எல்லாருக்கும் மங்களத்தை பண்ணக்கூடிய அந்த பரம்பொருள் அவர்தான் எம்பெருமான். அவர்தான் தேவர்கோ எல்லாத்துக்கும் அதிபதியானவர், தேவதைகளுக்கும் அதிபதியானவர், எல்லாத்தையும் கடந்த அந்த பரம்பொருள். அதுதான் வந்து என்னை ஆட்கொண்டு அப்படி ஒரு அருள் பண்ணித்து, தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி. இந்திரனுக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. அதான் அங்கங்க தேவதைகள்னு வர்றதுனாக்க தேவதைகளை ஒன்றும் குறைச்சி சொல்றதுக்கு இல்லை. அப்படியெல்லாம் வைபவம் இருந்தாலும் அந்த வைபவத்தினால வந்து யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்திரனா தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற இந்திரனாலையும் தெரிஞ்சுக்க முடியாத தேவன் எல்லாம் அதோடைய தன்மை வந்து எந்த சாமர்த்தியம் இருக்கிற ஜீவனா இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்தது, எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கின பூர்ண பொருள். செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன். இந்த சிருஷ்டி சகல சிருஷ்டியும் வந்து உண்டாக்கி அது உண்டானதை வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் ஃப்ரேம்ல வந்து மாறுபாடுகளோட இருக்க செய்து அப்புறம் அதை ஃபுல்லா தன்கிட்டயே வந்து கலத்திக்கிறது அப்படிங்கிற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்துல அப்படி ஒரு சலனத்தினால பண்ணக்கூடிய அதிபதி, முதல்வன், மூர்த்தி, எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறவன், எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உடையவன், மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை, ரொம்ப பழைய பொருள் உமையம்மை, அந்த கிருபா சக்தியை வந்து தன்னுடைய ஒரு பாகமாவே கொண்டிருக்கக்கூடிய நம்மளுக்கு அப்பா மாதிரி இருக்கிறவர். யாவருக்கும் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான், எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறவன் வந்து என்னையும் ஆளா கொண்டாப்பா, என்னையும் தன்னோட லிஸ்ட்ல வந்து சேர்த்துட்டான்ப்பா. யாம் ஆர்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம். இனி ஐ எம் நாட் கமிட்டட் டு எனி ஒன், ஐ டோன்ட் ஹாவ் டு ரிப்போர்ட் டு எனி ஒன். அந்த பரம்பொருள் வந்து டேக் ஓவர் பண்ணிடுத்து அப்படிங்கிறதுனாலே வந்து I am not answerable to anyone, I am not committed to anyone, I am totally committed to him only. எதுக்கும் பயப்பட வேண்டாம், ஏன்னா அது எல்லாத்தையும் கடந்த பொருள், எல்லாமாவும் ஆயிருக்கிற பொருள், சர்வ சக்திமானா இருக்கிறது. அதனால நம்மளுக்கு பயப்பட வேண்டாம். அதோட ஆசிரியத்துல இருக்கிற நம்மளுக்கு எதை கண்டும் பயப்பட வேண்டாம். மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. அது தன்னோட அடியார்களோட தன்னை சேர்த்திருக்கு இல்லையா, தன்னோட தன்மையை வந்து காட்டி உணர்த்தி யோக்கியத்தையை கொடுத்து தன்னோட அடியார்கள் குரூப்ல வந்து நம்மளை சேர்த்து விட்டுருக்கு இல்லையா. நம்ம மாட்டம் நிச்சந்தியா அந்த குரூப்போட சேர்ந்து அதை பத்தியே ஸ்மரிச்சுண்டு அதை பத்தியே பாடிண்டு ஆடிண்டு ஆனந்தமா இருக்கலாம். அதோட ஸ்மரணையிலேயே எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எந்த பொறுப்பும் நம்மளோடது இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட பொருள் வந்து நம்மள டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கிராட்டிடியூடு, அந்த ஒரு ஆனந்தம், அதோட சுட்டறுத்தல் அப்படிங்கிறது வந்து முடியறது. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொடர்ந்து பார்ப்போம். அண்ணாமலை.